நிறுத்து. என்ன உடம்புல கொழுப்பு கட்டிச்சா? உடம்பு சரியில்லை. எவனாவது கூப்பிட்டான் தனியா தொழிலுக்கு போன வெட்டிடுவேன். நேரப்பட. ஏய் இப்போ எங்கே போகிறோம்? அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம். அம்மாச்சி உள்ளூர்ல வியாபாரம் பண்ண முடியலன்னு அவனுக்கு பன்னீரை போட்டானுங்க. ஏன் ஆளு மேலே கைய வச்சுட்டானுங்க. எவ்வளவோ பேசியாச்சு. தூள் இப்ப பாண்டிச்சேரிக்கு போகணும். அந்த பாய் ஏரியாவுக்கு நம்ம தூள் போய் ஆகணும். எவன் சத்தாலும் தொழில் சாகக்கூடாதுடா. வெளிநாட்டுல இருந்து சரக்கு கைக்கு வந்தாச்சுடா. அதை வித்து காசு பாக்கலனா இந்த அம்மாஜிக்கு அவமானம். அம்மாஜி நான் போறேன் அம்மாஜி. அவனுங்க கண்ணி வச்சிருப்பானுங்க. தெரிஞ்சே கால் விடக்கூடாது. ஏதா இருந்தாலும் சீக்கிரம் ஆகட்டும்டா. கோழி பெண் உடம்புல ஏறின மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. சுமார் நம்ம சைடுல நல்ல பசங்க இருந்தா சொல்லவா? சரி இருந்தா அனுப்பிவிடு. சுமார கமிஷன் எவ்வளவு கிடைக்கும்ன்ற? நீ ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத நான் ஒரு நாள்ல காட்டுறேன். நிஜமாவா? பசங்களை ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? ஏய் ஜோதி, என்னப்பா? உன்னை வர சொன்னதே அதுக்குதான். சரவணராஜ் ரூம் நம்பர் 300க்கு ஒரு பொண்ணு அனுப்பி. ஏய் போட்டோலாம் வேணாம். அன்னைக்கு உன் கூட கூட்டு வந்து ஒரு பொண்ணு, அவ பேரு கூட விஜய். சரி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏ கொஞ்சம் வாடா. நான் போட்டுங்களா? எங்க பாண்டிக்கு சரிக்கிறது நான் போட்டுங்களான்னு கேட்குறேன். ஒன்னால முடியாதுடா. என்ன ஜோதினா நம்ப மாட்டீங்க? மெயினாக இந்த மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுங்க தானே உங்கள்கிட்ட வந்தேன் நான். ஏய் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் வேலை இல்லடா. அது உனக்கு தெரியாது. விலை அதிகமான சைனா தூள் வேற 3 காலேஜில் வேற சேர்க்கணும். இப்போ அவங்களுக்கு தேவை புது ஆளை தானே, அதுக்கு நான் தான் பொருத்தமாக இருப்பேன். காலேஜ் உள்ள போகிறத பற்றி எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். முதல்ல ஃபோன் போட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க, நம்ம பண்ணுறோம்னு சொல்லுங்க. பண்ணலாம் ஜோதினா. நீ என்னதான் பண்றன்னு பாப்போம். ஜோதினா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா விஜய் எனக்கு வேணும். விஜய் எனக்கு வேணும். ஏய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும். அதான் இப்போ கேட்குறேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. முதல்ல இந்த சிம்ம மதிக்க. இந்த நம்பர்ல இருந்து யாருக்கும் கூப்பிடாத. தேவை இருக்கும்போது நான் கூப்பிட்றேன். என்ன கூப்பிட்டு சொல்றேன் என்ன செய்யணும்னு. சரக்கு எங்கே எடுக்கிறது எங்கே கொடுக்குறது எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்லிட்டே வருவேன். சரிண்ணா. அதுபடி சரியா பண்ணிடு. ஒரு பிரச்சனையும் வராது. ஏ கொசு, அந்த பெட்ரோல் பங்க் ஆள்கிட்ட பேசிட்டல்ல? பேசிட்டேனே. செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். உள்ளே போய் டேங்கை ஃபில் பண்ண சொல்லுங்கள். அவன் கொடுக்குறத வாங்கிட்டு ஹைவேல ஏறி ஃபுல் டேங்க் போயிட்டே இருங்க. ஏங்க எங்கேயும் நிறுத்தக்கூடாது. 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மறந்துடாம பேக் எடுத்துன்னு போங்க. பேக்கா? எங்கடா? ஏய் நான் தான். எங்க இருக்க? போயிட்டு இருக்கேன். இது என்ன புது நம்பரா? இந்த நம்பர் தான். எல்லாம் சரியா வந்துரும்ல? முடிச்சுட்டு வந்து பேசுறேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருன்னு எனக்கு உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. என்ன விஜய், போன தடவை பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்க. வயசாவ கிளாமர் கூடிக்கிட்டே போகுது. உன்னை பார்க்கும் போது வாட்டர் வேணுமா? எதை வேணா போடு. எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. விஜய்னா விஜய் தான். முன்னாடி யாரும் நிக்க முடியாது தெரியுமா? ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். என்ன விஜய் இந்த நேரத்துல? ஐயே புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வந்துருவல்ல? புரிஞ்சுக்கோங்க, வந்துரு. சீக்கிரம் வந்துருண்ணே. பாய் ஜோதி.
எல்லாம் உங்க விஷயம் தான் பாய். நீங்க தான் எல்லாம் புத்திசாலியாச்சே. உங்களுக்கு தெரியாம தூள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். உங்ககிட்ட சொல்லாமல பாய். ஆனா அப்புறம் நீங்க என்ன கவனிச்சுக்கணும் பாய். அம்மாஜிக்கு அப்புறம் நான் தான். புது பசங்க தான். இல்ல சின்ன கத்தி கூட கிடையாது. 2 பேரையும் போட்டு எடுத்துக்கோங்க பாய். ஹைவேல தான் வர்றாங்க. ப்ளூ கலர் அப்பாச்சு. TN7 ஏஜ் 19-23. ஏய் ஏய் என்னாச்சு? விஷ்ணு கொல்ல போறாங்களா? விஷ்ணு கொல்ல போறதா ஜோதி போன்ல பேசிட்டு இருந்தா. ஜோதி அங்க தானே விஷ்ணு அமிச்சாரு. தெரியாதனே ஆனா பேசினா. என்ன சொல்ற? எப்படி கூட போனது கார்த்தி ஜோதியோட பையனாச்சு. அந்த நாய் பணத்துக்காக என்ன வேலை செய்வான்? பாவம் விஷ்ணுன்னு எனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். போங்கண்ணே, போன் பண்ணுங்கண்ணே. இரு நான் போறேன். சத்தம் போடாம இரு, நான் பாத்துக்கிறேன். பழைய நம்பர் எடுக்காத, இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. சரி சீக்கிரம். ஹலோ ஹலோ, நான் கோஸ் பேசுறேண்ணா. விஜய் சொல்லிச்சு ஜோதி உங்களை கொல்ல ஆள் அனுப்பிச்சிருக்காராமா. அங்க போயிடாதீங்கன்னா ஆபத்துண்ணா. நான் வச்சுறேண்ணா. ஹலோ கொசு. என்னடா நம்மள கொலை பண்ண ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? வண்டி ஏடுறா. இவட பேசுறது யாரு? கொசு. அவனுக்கு எப்படி தெரியுமா? அப்போ விஜய் சொல்லியிருக்கா. ஜோதிக்கு தெரியுமா? முதல்ல அவருக்கு போன் போடு. டேய் கேக்கலையா? ஜோதிக்கு போன் போடுன்னு சொன்ன. ஏற்பாடு செஞ்சது அவன் தான். சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டான். பெரிய புத்தர் மாதிரி பேசினா நம்மள எது கொல்ல சொன்னான்னு தெரியலையே. சைடுல இருந்து கமிஷன் திக்கிறான்னு நினைக்கிறேன். ஏய் மச்சான் சரக்குடா. அண்ணன் எவ்வளவோ சொன்னா, எனக்கு தான் ஏறவே இல்லை. புரியல. ஜோதிக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல. அதான் டைம் பார்த்து சூடு வச்சுட்டான். இப்ப நீ செத்தனா அம்மாஜிக்கு அவன் மேல சந்தேகம் வராதுல்ல. உங்க அப்பா சரியான நரி தலையண்டா. ஏய் அவனை அப்பான்னு சொல்லாதடா. தம்பி ஐயாக்கு எப்படி இருக்கு? இன்னும் எத்தனை நாள்டா இப்படியே இருக்கிறது? யோசிப்போம். எவ்வளவு நாளைக்கு ரூம்லயே யோசிப்ப? ஏய் வெளியே போனா உங்க அப்பா சங்கம் எடுத்துருவான்டி. நான் சொல்றது கேளு. நாளைக்கு காத்தால திரும்ப போயிடலாம். போய் வாங்கிட்டு வா. 2 கொடுங்க. எங்கெல்லாம் உன்னை தேடுறது? ரேவதி சாவி கொடு. எங்கடா போயிருந்த? அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துறது தெரியுமா? இதை வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? ஏய் லைட் கூட இல்லாம உட்காந்துட்டு இருக்கியா? என்னடா உட்காந்துட்டு இருக்க? திரும்ப போனா அத பிளான்லாம் போட்டுட்டு இருந்தா என்ன பிளானு? சுமங்க போன் எங்கடா? ரேவதிட்ட கொடுத்துட்டேன். இப்ப அவளுக்கு எதுக்கு போனு?
சரக்கை வேற யாருக்கா வித்துருவோம், பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா இல்லை கொடுத்துடலாம், கொடுத்தா எல்லாரையும் விட்டுருவாங்க, விஜயும் விட்டுருவாங்க. அதான் பெஸ்ட்டு. சரக்கு எங்க மச்சான்? நீ வாங்கி வச்சுட்டு என்ன கேட்டா? ஏய், டென்ஷன் ஆகுது. இல்லடா, நான் எதுக்குடா அதை எடுக்கிறேன்? மச்சான் இல்ல மச்சான், நான் எடுக்கலடா. கார்த்தி உங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல அவனை அடிச்சிருவேன். நான் எடுத்தா சொல்ல மாட்டேனா? கார்த்தி கோவம் வருது கார்த்தி, அடிச்சிருவேன். டேய் போடா. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. ஏய் கார்த்தி, கார்த்தி உனக்கு புரியல? சரக்கு கிடைச்சாதான விஜி எனக்கு. என்னையா எடுப்பியா? கார்த்தி என்னாச்சு? கார்த்திக், கார்த்திக் என்னாச்சு? கார்ல போறதுல பாத்தண்டா. சொல்றா என்ன நினைச்சு? சொல்றா. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதானே. என்ன சொல்லு. ரெண்டு பேரும் சோதி என்ன சைனாத்துல கொடுக்க பாலிசி ஏறி போச்சுனா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம அங்க என்னென்னமோ நடக்குதுண்ணா. விஷயம் செத்து உனக்கு தெரியாது? நிஜமா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதுண்ணா. தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேங்கண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஓடிக்குதுண்ணா. சுத்தி என்னெல்லாம் கேக்குதோ என்கிட்ட தெளிவா அவன் சொல்லணும். சொல்லல நீ எங்க போனாலும் தேடி வந்து சாவடிப்ப. புரியாதா? தம்பியை பிரச்சனை மாட்டி விடுது. டேய் நான் பிரச்சனை மாட்டி விட்டுனா நம்ம துண்டு சரக கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்க. அவன் ஏன் எதுக்குள்ள இழுத்த? கேடா உன்ன மாட்டினது இல்லாம என்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான் பாலாஜி. ஒழுங்கா படிச்சானே தம்பி. அவன் என்ன செஞ்சீங்க? இன்றிய அவன் ஏமானு வேற பாலாஜி. என்ன பண்ண பாரு. சொல்லிருக்க பாலாஜி, வக்கீல்கிட்ட சொல்லிருக்கேன். வெளிய எடுக்கற இல்ல கொன்னுடுவேன். சத்தியமா சொல்றேன், அடிச்சு கொன்னுடுவேன் பாலாஜி. சாவச்சுடுவேன். ஏய் வாங்கடி. என்னடா பாலாஜி, கார்த்தியை பத்தியா? எங்கயா பார்க்கவே விட மாட்டேனானுங்க பசங்க. ஏண்டா என்னதான் நடந்துச்சு? எல்லாம் அந்த மாமா பையில வந்தது.
நம்ம வீடு பசங்களை போதைப் பொருள் கடத்த அமைச்சிருக்கான். போதைப் பொருளா? அம்மாச்சிட்ட சரக்கு வாங்கி ஈவினிங் கிட்ட கொடுத்து பாண்டிச்சேரிக்கு இருக்க அமைச்சிருக்கான். தருது இந்த நாய்களும் அதை நம்பிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு உசிரை போச்சு. அந்த போதைப் பொருளை தேடிட்டு வந்தவன் வேற எவனோ விஷ்ணுவை கொண்டுட்டு அவன் எடுத்துட்டு போயிருக்கான். கூட இவன் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் முழுகி போச்சு. வாங்க உட்காருங்க. வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. ஐயா ஐயா அழுவாதீங்கய்யா, அழுவாதீங்கய்யா. எப்படி அழாம இருக்கிறது? ரேவதி, ஐயா காஃபி குடுமா. வேண்டாம் ஐயா, இப்பதான் சாப்பிட்டேன். சும்மா இருங்க ஐயா, தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சு போயிருக்கு. நீ போம்மா. வரையா, நான் இந்த ஊரை விட்டே போலான் இருக்கேன். எனக்கு இங்க என்ன இருக்கு? நான் இந்த கடையை வித்துட்டு போயிடலான் இருக்கேன். அதான் கடைசியா அவங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ராசிபுரத்துல ஸ்கூல் தோஸ்து இருக்கா, நான் வரேன். தைரியமா போயிட்டு வாங்க, அடிக்கடி வாங்க. எனக்கு ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்சது. 2 பிள்ளைங்களும் ஒரு வயிற்று பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. எப்படி அந்த பிள்ளைய கொல்ல இந்த பிள்ளைக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு புரியல. என்னங்க நீங்களுமா நம்புறீங்க? போலீஸ்காரங்க அதானுங்க சொல்றாங்க. ஐயா இது வேற ஐயா. என்னையா, நீங்களும் நானும் பக்கத்துல இருந்தா பார்த்தோம். 2 பேர் இருந்திருக்கானுங்க, ஒருத்தன் செத்துட்டான். யார சந்தேகப்படுறது? போனது போச்சு. என் புள்ள உசுறு திரும்பி வரப்போகுது. நான் கிளம்ப